بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: وَدُّوا لَوْ تَكْفُرُونَ كَمَا كَفَرُوا وَتَكُونُونَ سَوَاءً. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: من تشبه بقوم فهو منهم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மோமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய பெரும் கருணையும் கிருபையுமால் இன்னும் ஓரிரு தினங்களுக்குள்ளாக 2025 ஆண்டு முடிந்து 2026 ஆண்டு துவங்க இருக்கிறார். உலகம் முழுக்க வருட பிறப்பின் போது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரணான மது, மாது, கூத்து, கும்மாளம், வான வேடிக்கை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இது போன்ற அருவருப்பான செயல்கள் அன்றைய பொழுது நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். வருடாந்தோறும் அது நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி 12 மணி ஆனால் உடனே வான வேடிக்கை வெடிக்க வேண்டும். அதே போல ஏதேனும் நடிகையை கூட்டி கொண்டு வந்து அவளை ஆட விட்டு பாட விட்டு ரசிக்க வேண்டும். உயர்தரமான மதுபானங்களை பருகி இன்பம் உற வேண்டும். அல்லது தனக்கு பிடித்த கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுகளோடு கொஞ்சம் ஊர் சுற்றி வர வேண்டும். இப்படித்தான் இன்றைய இளவல்கள் பெரும்பாலோர் வருட பிறப்பை வரவேற்கிறார்கள். வருட பிறப்பு கொண்டாடுதல் என்பது மார்க்கத்தின் பார்வையில தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹராமான நிகழ்வு. அது உண்மையாகவே மார்க்கத்திலே அப்படி நிலை சொல்லப்படவில்லை. அல்லாஹு தஆலா பிற சகோதர சமயத்தவர்கள் கடைபிடிக்கக்கூடிய பண்டிகைகள், அனாச்சாரங்கள், இதை முஸ்லிம் சமூகம் கடைபிடித்தால் அது மோசமான செயல்பாடு என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனிலே கண்டிப்பதை பார்க்கிறோம். அதாவது பாவம் நான் மட்டும் செஞ்சா பத்தாது, பாவமே செய்யாதவங்களையும் செய்ய வைக்கணும். அதுதான் யூத நசாராக்களுடைய கைவந்த கலை. அதிலும் குறிப்பா முஸ்லீம் பாவத்தை செஞ்சா அவ்வளவு அலாதியான பிரியம். சென்ற வாரத்துல ஒரு நண்பர் சொல்றார், அதாவது கிறிஸ்தவ மிஷனரிகள் அவங்க குறிப்பா சென்னையினுடைய செம்மஞ்சேரி பகுதிகளில் நிறைய பேர்த்த அந்த கிறிஸ்துவ மதத்துக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க, நிறைய உதவிகள் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. அதுல என்ன கூடுதல் தகவல் தெரியுங்களா? கிறிஸ்துவனாக ஒரு முஸ்லிமா இருப்பவனை மாத்துனா அவனுக்கு நிறைய பணமும் அங்கே தரப்படுகிறது, மற்றவர்களுக்கு கிடையாது. மற்றவர்கள் கிறிஸ்துவனானா கிடையாது, முஸ்லிம் கிறிஸ்தவனான பணமும் சேர்த்து கொடுக்கப்படுகிறது என்பதாக அந்த கிறிஸ்துவ மிஷனரிகள் செய்யக்கூடிய அந்த சூழ்ச்சியை நம்முடைய சகோதரர் ஒருத்தர் சொல்றார். அப்போ உலகம் முழுக்க சதி நடக்கிறது. முடிந்த வரை முஸ்லிம் சமூகத்தை யூத நசாராக்களை போல மாற்றி அமைப்பது.
அப்படி ஒரு சதி தான் இந்த வருட பிறப்பை கொண்டாடக்கூடிய சதின்னு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இது சம்பந்தப்பட்ட செய்தி இப்படி சொல்றான், வத்து லவ் தக்ஃபுரூன கமா கஃபரு ஃபதகூனூன சவாஅன். அதாவது அவங்க காஃபிர் ஆயிட்டாங்க, இறை மறுப்பாளராக ஆயிட்டாங்க. யூத நசாராக்கள் முழுமையான உண்மையான இறைவன் அவங்க ஏத்துக்கிறது இல்லை, மறுத்துட்டாங்க. நீங்க முஸ்லிமா இருக்கிறீங்க, அது அவங்களுக்கு கண்ணை உறுத்துது. அதனால உங்களையும் அவங்களை போல இறை மறுப்பாளராக ஆக்க வேண்டும் என்பதில் மிகுந்த ஆவல் காட்டுகிறார்கள், மிகுந்த ஆசைப்படுகிறார்கள். ஃபதகூனூன சவாஅன், இறை மறுப்புல நீங்களும் அவங்களும் சமமா இருக்கணும் அவன் விரும்புறான் அப்படின்னு அந்த முஸ்லிம்களை மனைமாற்றம் செய்து பாவத்திலோ அல்லது மார்க்கத்தை விட்டு வெளியவோ அழைத்து செல்வதிலே அவர்கள் மிகவும் கவனத்தோடு இருக்கிறார்கள் என்பதாக மார்க்கம் குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமா சொல்லிட்டாங்க, அரை வரியில. அபூ தாவூத்ல நபி மொழி வருது, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் நம் சமூகத்தில் இருப்பவர்கள், முஸ்லிமாக மூமினாக இருப்பவர்கள், பிற சமூக மக்களுக்கு ஒப்பான ஏதேனும் ஒரு செயலை செய்வார்களே ஆனால் காலப்போக்கில் இவர்கள் அவர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா, இவர்கள் அவர்களாக மாறிவிடுவார்கள். அப்ப இன்னைக்கு நிறைய, அதிலும் குறிப்பா முஸ்லிம் சமூகம் இந்த வருட பிறப்பு கொண்டாடுதா இல்லையாங்க? யாரோ கொண்டாடுறாங்க, நாங்கள்லாம் இல்லை அப்படி சொல்ல முடியுமா? முஸ்லிம் சமூகமும் இன்னைக்கு நம்ம முஸ்லிம்கள், அதாவது இள வயசு பிள்ளைங்க, முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாரும், அதாவது குறிப்பிட்ட அந்த அந்த வயசுல இருக்கக்கூடியவங்க, அந்த மேலை நாட்டு கலாச்சாரத்துல ஊறி போன எண்ணம் உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த டிசம்பர் 12 வரணும், அது வரைக்கும் முடிச்சிருக்கான். 9-10 மணிக்கு தூங்குறவன் கூட டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி 12 மணி வரைக்கும் முடிச்சிருக்கான். என்னன்னு கேட்டா, நாங்க வருட பிறப்பை கொண்டாடுறோம், செலிப்ரேஷன் பண்ணிக்கிறோம். அதனால வான வேடிக்கை, ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற வார்த்தை, அப்புறம் வேற என்னென்னமோ ஒரு கூட்டு கும்மாளம், யாராவது பீச்சில் பார்க்கல அங்கங்க இருக்கிற இடங்கள்ல ஆட்ட பாட்டம் எல்லாம் முஸ்லிம் சமூகம் இன்னைக்கு செய்யுது அப்படிங்கறதா வருத்தம். அதுல தப்பல்ல அப்படிங்கறதா வருத்தம். பண்டிகை அப்படின்னு மார்க்கம் தந்திருக்குது, ஆனா எப்ப கொண்டாடுறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அபூ தாவூதுல நபி மொழி வருது, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்குள்ள போனாங்க. போன உடனே அந்த மக்களுடைய நிலைப்பாட்டை பார்க்கும் பொழுது அவங்க 2 நாளை கொண்டாடுறாங்க. பண்டிகை மாதிரி பல வகையான நல்ல உணவுகள் சாப்பிட்டு நல்ல உடுத்தி அப்படி இப்படி நல்ல பண்டிகை மாதிரி கொண்டாடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, மா ஹாதானி யௌமானி, எப்ப அந்த 2 நாள் கொண்டாடுறீங்களா, அதெல்லாம் என்னப்பா எதுக்கு அப்படின்னா, அந்த மக்கள் சொன்னாங்க, இல்ல நாங்க முஸ்லிமா ஆகிறதுக்கு முன்னாடி எங்க ஊரு பழக்கம் அறியாமை காலத்துல நாங்க இப்படிதான் கொண்டாடுறோம், நாங்க இப்படிதான் கொண்டாடணும், அது நாங்க அப்படியே கொண்டாடுறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அப்பதான் சொன்னாங்க, இன்னல்லாஹ கத் அப்தாலகும் பிஹிமா ஹய்யம் மின்ஹுமா, நீங்க கொண்டாடுற இந்த 2 நாளை விட சிறப்பான நாளை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பகரமா தந்திருக்கிறான் கொண்டாடுறதுக்கு. யௌமுல் அல்ஹா வ யௌமுல் ஃபித்ர், வருஷத்துல 2 பெருநாள் அல்லாஹ் உங்களுக்கு தரான், ஈதுல் ஃபித்ர் ஈதுல் அல்ஹா. அது 2 நாள் மட்டும்தான் உலக முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் கொண்டாடக்கூடிய திருநாள், பெருநாள், பண்டிகை நாள். வருஷத்துல 2 மட்டும்தான், வேற எந்த நாளும் பண்டிகை நாளா திருநாளா பெருநாளா கொண்டாடுறதுக்கு மார்க்கம் அனுமதி தரவே இல்லை. இந்த ஹதீஸின் அடிப்படையில தான் நிறைய மசாயில்கள்லாம் சொல்றாங்க. திருமண நாள் கொண்டாட மார்க்கத்துல அனுமதி இல்லை, இறப்பு நாளை கொண்டாட மார்க்கத்துல அனுமதி இல்லை. அட ஏங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த மார்க்கத்தில இந்த 2 நாளை தவிர வேற எந்த நாளும் கொண்டாடக்கூடிய நாள் இல்ல. இப்ப வருஷ பிறப்பு எப்படி கொண்டாடுறது? மார்க்க அப்படி வழிமுறையை சொல்லி கொடுத்துருக்கா? இஸ்லாத்துல முஹர்ரம் மாசம் தானே வருட பிறப்பு, முஹர்ரம் பிறந்துட்டா வருட பிறப்பு இல்லையா? அந்த நாளை எத்தனை பேருக்கு தெரியும்? அட வருஷ பிறப்புங்கிறது இஸ்லாமிய வருஷ பிறப்பு முஹர்ரம் எத்தனை பேருக்கு தெரியும்? அட தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் கொண்டாடுறாங்க தெரிஞ்சவங்க? அப்படிலாம் யாரும் கொண்டாடுறது இல்லை. போன வருஷம் 1446, இந்த வருஷம் 1447 அப்படின்னு சொல்லி கடந்துதான் போறோமே தவிர அதுக்குன்னு கொண்டாடுறோமா? அப்படி கொண்டாடுறதுக்கு மார்க்கம் எங்கேயாவது அப்படி ஒரு நிலையை சொல்லி கொடுத்துருக்கா? அப்படிங்கிறதும் இல்லை.
அதாவது கிபி அப்படிங்கிறது, கிமு அப்படிங்கிறது இஸ்லாத்துல சொன்ன ஒண்ணாங்க கிடையாது, ரோமர்கள் கொண்டு வந்தது. கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின், கிறிஸ்து பிறப்புக்கு முன் பிறப்புக்கு பின் அப்படி அவன் கொண்டு வந்தது. இது இஸ்லாத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. இந்த பண்டிகையை இந்த வருட பிறப்பை கொண்டாட நினைக்கக்கூடிய பல முஸ்லிம்களுக்கு ஹிஜ்ரிய பத்தி தெரியுமா? யோசிக்கணுமா இல்லையா? இந்த வருஷம் என்னங்க 2025 முடிஞ்சு 26 பிறக்க போகுது. சரி, ஹிஜ்ரி எத்தனை தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? 5 வேளை தொழுகையாளிகளை சொல்லுவோமே, நோன்பு வைக்கக்கூடியவங்க, இபாதத்தை செய்யக்கூடியவங்க சொல்லுவோமே. 2025 தெரியுதுல்ல உங்களுக்கு. ஹிஜ்ரி என்ன நடக்குது? அட, ஹிஜ்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈமான்ல உள்ளதா இல்லையா? நாம காலண்டர்ல நம்முடைய வீட்டினுடைய நிகழ்வுகள்ல கல்யாணம் காட்சியில அதுல இதுல எல்லாத்தையும் குறிப்பிடுறோமாங்க. அப்போ போய் காலண்டர் பார்ப்பார். வீட்டுல பாய்க்கு கல்யாணம் ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்தா இந்த ஹிஜ்ரியை காலண்டர் அடிக்கணும், பத்திரிகை அடிக்கணும், அதை போய் பாரு. காலண்டரே இல்லாட்டி அஜர்த்துல கேள்வி சரியா போச்சு, முடிஞ்சு போச்சு. இந்த ஹிஜ்ரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது அஜர்த்துமாறு வேலை, எங்க வேலை இல்லை. அப்படிதான் பல பேர் நினைக்கிறாங்க. 1447ஆம் ஆண்டு ஹிஜ்ரியில நாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா 2025 யாருக்கா சொல்லிக் கொடுக்கணுமா? சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அதே போல இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் கண்ணை மூடிக்கிட்டு நம்மளால் கடன்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிய மாதம் எத்தனை, என்னென்ன பேரு அப்படின்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். எத்தனை பேருக்கு தெரியுது? இதெல்லாம் ஈமானிய குறைபாடு. இதெல்லாம் ஈமானிய குறைபாடு. ஹிஜ்ரி எத்தனை நடக்குதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்முடைய இஸ்லாமிய மாதங்கள் எத்தனை, அதனுடைய பெயர்கள் எத்தனைன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது எல்லாம் நாம தெரியாத போது மேற்கத்திய கலாச்சாரத்தை மட்டும் நாம நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறோமே, அது எவ்வளவு பெரிய தவறான ஒரு சிந்தனை. பொதுவாகவே அதாவது ஆங்கில ஆண்டு எப்படி வந்துச்சுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம், தெரிஞ்சுக்க தேவையும் இல்லை. ஆனா ஹிஜ்ரி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நாம தெரிஞ்சு வச்சிருந்தாதான் கேட்கக்கூடியவங்களுக்கு நாம சம்பந்தப்பட்ட விளக்கங்களை சொல்ல முடியும். ஜனாதிபதி உமர் அலியுடைய ஆட்சி காலம், ஒரு பிரச்சனை, ஒரு மனு வருது ஜனாதிபதிட்ட. ஜனாதிபதி அவங்கள நான் ஷாபான் மாசத்துல கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு கடன் கொடுத்தேன், அவர் இப்போ வரைக்கும் தராம இழுத்தடிக்கிறாரு. அப்படியா, சரி அவரை கடங்கார கூப்பிடு, வாங்கினவரை அப்படின்னு விசாரிக்கும் பொழுது எந்த ஷாபான், வருஷம் ஷாபான் வருது, போன வருஷம் ஷாபான குறிப்பிட்டதா, இந்த நடக்கிற வருடத்தினுடைய ஷாபானா அல்லது எதிர்வரும் வருடத்தின் ஷாபானா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்பதான் சஹாபாக்களுக்கு எல்லாம் சொல்றாங்க, அப்ப நமக்குன்னு ஒரு ஆண்டு தேவை. எப்படி? அதுக்கு முன்னாடி ஹிஜ்ரின்னு ஒரு ஆண்டு கிடையாதுங்க. ரசூலுல்லா வாழ்ந்தாங்கல்ல, அப்ப ஹிஜ்ரின்னு ஆண்டுலாம் கிடையாது. ரசூல்லா காலத்துல எப்படி ஆண்டு இருக்கும்? யானை ஆண்டு, அதுக்கு முன்னாடி அந்த சண்டை ஆண்டு, இந்த சண்டை ஆண்டுன்னு ஒரு குருட்டு போக்குல வச்சிருந்தாங்களே தவிர முறைப்படுத்தப்பட்ட ஹிஜ்ரி ஆண்டு அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல கிடையாது. உஸ்மான் உமர் ரலியல்லாஹுடைய ஆரம்ப காலத்துல கிடையாது. உமர் அலினாடி குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு உமர் அலினான ஆட்சி பொறுப்புல இந்த பிரச்சனை வந்த பிறகுதான் நமக்குன்னு ஒரு ஆண்டு வேணுமேன்னு ஒரு முடிவுக்கே வந்தான். அப்போ ஒரு பெரிய மஷூரா நடக்குது. மஷூரா நடக்கும்போது எப்படிப்பா கணக்கெடுக்கிறது எல்லாம் ஒரு யோசனை சொல்லுங்க அப்படிங்கும் போது சில பேர் சொன்னாங்க, அதாவது பாரசீகர்கள் கைப்பிடிக்கிற மாதிரி அதை எடுத்துக்குவோமா, அல்லது ரோமர்களுடைய ஆண்டை நம்ம எடுத்துக்குவோமா அப்படிங்கும் போது அதெல்லாம் அந்நியர்களுடையது, அதெல்லாம் வேண்டாம் விட்டுரு அப்படின்ட்டான். அப்ப சில சஹாபாக்கள் சொல்றாங்க, மார்க்கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்திலிருந்து ஹிஜ்ரியை கணக்கெடுப்போமா அப்படின்னா, ஒரு நமக்குன்னு ஒரு ஆண்டை கணக்கெடுப்போமான்னு சொன்னாங்க. அப்ப சில சஹாபாக்கள் சொன்னாங்க, ஒரு தலைவரின் பிறப்பை கணக்கெடுக்கும் பழக்கம் அது கிறிஸ்தவர்களின் பழக்கம், அதனால அந்த பழக்கம் வேண்டாம், அதை விட்டுரு அப்படின்டா. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்களா இல்லையா, குர்ஆன் இறங்கியதா இல்லையா, அதை நம்ம ஆண்டின் முதல் நாளாக கணக்கெடுப்போமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சிலர் சொன்னாங்க, அன்னைக்கு ரசூலுல்லாஹ் மட்டும்தான் முஸ்லீம், உலகம் முழுக்க காஃபிர் தான். உலகம் முழுக்க நாங்க பல பேர் அன்னைக்கு இறை மறுப்பாளர்களாக வாழ்ந்தோம், அதனால அந்த நாளும் வேண்டாம், அது நம்ம ஒரு துக்கமான நாள் மாதிரி, அதுவும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அடுத்து சொன்னாங்க, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு இறந்து போனார்களா இல்லையா, அந்த நாளை கணக்கெடுப்போமா, அதுவும் வேண்டாம், அதுவும் அவ்வளவு நல்ல பழக்கங்கள் கிடையாது, அதை விட்டுருவோம். இறுதியாக அலி ரலியல்லாஹு தஆலா
அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற மூத்த சஹாபாக்கள் ஒருமித்த குரலில் ஒரு வார்த்தை சொன்னாங்க. இஸ்லாம் வேரூன்றி வளர்ந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா பயணப்பட்ட போதுதான். எப்பொழுது மதீனாவிற்குள் நுழைந்தார்களோ அங்கு இருந்துதான் இஸ்லாமிய வளர்ச்சியே துவங்கியது. அதுவரை இஸ்லாம் அவ்வளவு வேகத்தில் வளரவில்லை. மக்காவில் 13 ஆண்டு காலம் நபி அவர்கள் பாடுபட்டாலும் கூட ஒரு பெருங்கொண்ட வளர்ச்சி, நபி அவர்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி அங்கே இல்லை. மதீனா வந்தார்கள், வளர்ச்சி கண்டது, அவர்கள் எதிர்பார்த்ததை போல இஸ்லாம் வளர்ந்தது. அதனால் நபி அவர்கள் எங்கே, அதாவது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பயணப்பட்டார்களோ அங்கிருந்து நம்முடைய ஆண்டை கணக்கை துவங்குவோம் என்று சொன்ன பொழுது அப்பொழுதுதான் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை ஒப்புக்கொண்டார்கள். அப்ப ஹிஜ்ரி அப்படிங்கிறது நம்முடைய இஸ்லாமிய மாதம்ங்கிறது, வருடம்ங்கிறது அங்க இருந்துதான் துவங்குது. அடுத்து ஒரு பிரச்சனை வந்துச்சு, எந்த மாதத்தை முதல் மாதமா வைக்கிறது? அப்பையும் சஹாபாக்கள் சொன்னாங்க, அதாவது ரம்ஜான் மாசத்தை வச்சிருவோமே, அது சிறப்பான மாசம், அதுதான் வருடத்தின் முதல் மாசம்னு ஒப்புமே, வேண்டாம். அடுத்து சொன்னாங்க ரசூலுல்லாஹ் பிறந்த மாசம் ரபியுல் அவ்வல், அந்த மாசத்தை நம்ம வைப்போமே அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் வேண்டாம். இறுதியாக சிலர் சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி அரபியர்கள் கடைபிடித்தது வருடத்தின் முதல் மாதம் முஹர்ரம் மாதம் கடைபிடித்தாங்க. அதாவது ஹஜ், அந்த ஹஜ் எல்லாம் முடிச்சுட்டு மக்கள் போறதுக்கு கணக்கெடுக்கிறது முஹர்ரம முதல் மாதமா வைக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு அங்கிருந்து துவங்குகிறது இஸ்லாமிய மக்களுக்கென்று ஒரு ஆண்டு, இஸ்லாமிய மக்களுக்கென்று முதல் மாதம். இது எல்லாம் அப்பதான் துவங்கியது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போனது எப்பன்னு கேட்டா இன்னைக்கு நம்ம தெளிவா சொல்லலாம், கிட்டத்தட்ட 1447 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு பயணப்பட்ட நாள் அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு போகலாம். நம்முடைய மாதத்தில் முதல் முஹர்ரம் மாதம் அசால்ட்டா சொல்லிட்டு போகலாம். நிறைய பேரு தெரியாம இருக்கிறாங்க, தயவு கூர்ந்து தெரிஞ்சுக்கணும். அந்த 12 மாதம் மனப்பாடமா இருக்கணும். முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆகிர், ரஜப், ஷஅபான், கரெக்டா அடுத்ததா வருது. ரமலான் மட்டும் நமக்கு பெரும்பாலும் தெரியும் இல்லையா? ரமலானுக்கு அடுத்து கூட பலருக்கு தெரியாது. ஷவ்வால் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ரமலானுக்கு அடுத்து கல்யாணம் வைக்கிற மாசம் சேர்த்து அப்படின்ட்டு போயிடுறாங்க. கிராமங்கள்ல இன்னைக்கு ஷவ்வாலுக்கு கல்யாண மாசம் தாங்க, கல்யாண மாசம் வச்சிருக்காங்க. ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ் முடிஞ்சிச்சு, 12 மாசம் வந்துருச்சு இல்லையா? அப்ப இந்த பேரு, அதே போல எந்த மாதம் எந்த வருடத்துல இருக்கிறோம் இதையெல்லாம் நாம தெரிஞ்சு வச்சிருக்கணுமா இல்லையா? அப்புறம் இந்த மாசம் என்னங்க, டிசம்பர் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாசம் முஸ்லிம் மாதத்துல என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா பல பேரும் தலைவச்சிரும். அஜர்த்து நீங்களே சொல்லிட்டு முடியுங்களே, ஏன் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு இல்லையா? ரஜபு மாசம் நடக்குது. எப்படி ரஜபு மாசம் நடக்குது? பல பேருக்கு ரஜபுனா பக்கத்து வீட்டுல இருக்க பிள்ளையான்னு கேக்குறாங்க. அட ரஜபு இஸ்லாமிய மாசத்துல ஒரு மாசம் அப்படிங்கிறது பலருக்கு சொல்லி தெரிய வேண்டியது இருக்குது. அதாவது இந்த மாதம் ரஜபு, அடுத்த ஷஅபான், அப்புறம் ரமலான் வருது. அப்போ நாம ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். பல பேருக்கு முஹர்ரம், சஃபர், ரபியுல் ஆகிர் தெரியாம இருக்கிறது. இதையெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அப்ப இதெல்லாம் நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே போல இந்த வருட பிறப்பு கொண்டாடுதல் அப்படிங்கிறது மார்க்கத்துல இல்லாத ஒண்ணு. சரிங்க, இந்த ஜனவரி, பிப்ரவரி யாரு எப்படி அதை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோமே. நம்முடைய மார்க்க அறிஞர்கள் அதையுமே சொல்லி கொடுத்துட்டாங்க. அதாவது டயோசிஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தார், அன்னைக்கு பிரசித்தி பெற்ற ஆளு. அவரு தான், அதாவது இந்த கிமு கிபிங்கிறதே கொண்டு வந்தவரே அவர் தான். கிறிஸ்து பிறப்புக்கு முன், கிறிஸ்து இறப்புக்கு பின் அப்படிங்கிற நிலைப்பாட்டை அவர் தான் முதல் முறையா கொண்டு வர்றார். அதுக்கு முன்னாடி கிமு கிபி கிடையாது. கிமு கிபி அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு வழக்கெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 5ஆம் நூற்றாண்டுல இந்த ஆளு தான் இந்த நிலைப்பாட்டை கொண்டு வர்றான். கொண்டு வந்ததோடு மட்டுமல்ல, அவர்களாம் ரோமர்கள். அவங்களுடைய பயபக்திய மாதத்துக்குள்ள கொண்டு வந்தான். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எல்லாம் சொல்றோம்ல, கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதுவெல்லாம் இறை மறுப்புக்குரிய வார்த்தை என்பதாக நம்முடைய மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. ஜனவரி அப்படின்னா என்ன? ரோமர்களுடைய வானத்தை பாதுகாக்கும் கடவுளுடைய பேருங்க. அதைத்தான் அவன் ஜனவரி முதல் மாதத்துக்கு வச்சான். முதல் மாதம் ஜனவரி அப்படிங்கிற எங்க இருந்து அந்த வார்த்தையை எடுத்தான்னா, ரோமர்களுடைய வானத்தை பாதுகாக்கும் கடவுள் ஒருத்தர் இருந்தாராம், அவருக்கு பேரு ஜனவரியா. அதை தூக்கி முதல்ல வைக்கிறான்.
பிப்ரவரி அப்படிங்கிறது ரோமர்களுடைய பழக்கத்துல சுத்தம்னு அர்த்தம். அந்த பிப்ரவரி மாதத்தை அவன் வந்துட்டா வீடு வாசல்லாம் சுத்தமா வச்சிருப்பான். அந்த மாசத்துல ரொம்ப சுத்தம் கடைபிடிக்கிறதுல ஒரு நிலை இருந்துச்சு. சுத்தம்ங்கிற வார்த்தையை 2ஆம் மாசம் தூக்கி வைக்கிறான். அதே போல மார்ச் 3வது மாசத்துக்கு அவன் வச்ச பேர் என்ன கேட்டா, நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றும் கடவுளின் பெயர். அதை தான் 3ஆம் மாசத்துக்கு வச்சான். எங்க ஜனவரிக்கும் அவன் வணங்குற கடவுள் பேரு, அதே போல மார்ச்சும் அவன் வணங்குற கடவுளின் பேரு. அதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்து நிறைய சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அதாவது ஏப்ரல் மாசம் அப்படின்னு கேட்டா சூரியனை மக்கள், அதாவது சூரிய வெளிச்சத்தை கொண்டு வரதுக்கு ஒரு கடவுள் இருக்காராம். அந்த கடவுளுக்கு பேர் என்னங்க, ஏப்ரல். அதே மாதிரி அந்த கடவுளுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கலாம், அவளுக்கு பேரு மே. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம், இப்படிதான் நாம இன்னைக்கு பழக்கமான இந்த மாதிரி நிலைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நாம இன்னைக்கு சர்வ சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க பேரு. அதே மாதிரி இந்த பூமியை சுமக்கிறதுக்கு ஒரு கடவுள் ஒரு பேர் வச்சிருந்தான், அதுக்கு பேரு ஜூன், ஜூலை, இப்படி நிறைய போய்கிட்டு இருக்குது, எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு. அந்த மன்னர்கள் அன்னைக்கு இருந்த சக்கரவர்த்தி பேர் அகஸ்டிஸ் அப்படின்னு, அதனாலதான் ஆகஸ்ட்னு வச்சான். இந்த மாதிரி தொடர்ந்தோம்னா டிசம்பர் வரைக்கும் அவன் கடவுள், கடவுள் பொண்டாட்டி, கடவுள் பிள்ளை, அப்படி இப்படின்னு கொண்டாந்து வச்சு இன்னைக்கு நாம சஃபர் முஹர்ரம் எல்லாம் தெரியறது இல்ல, ஜனவரி பிப்ரவரி எல்லாம் பக்காவா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்ப நாம தெரிஞ்சு வச்சுக்கிறத இறை மறுப்பாளர்களுடைய கடவுள்களின் பெயரை தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். மார்க்கம் சொல்ற விஷயங்கள் நமக்கு இல்ல அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வந்தா நாம சரியா ஃபாலோ பண்ணுவோமா இல்லையா? இந்த வருட பிறப்புன்னு சொன்னாலே கூடவே எல்லாத்துக்கும் நினப்பு வரும். அதாவது 11ஆம் மாசம் 12ஆம் மாசம் வந்துட்டாலே எல்லாத்துக்கும் நினப்பு வரும். என்னது? இந்த காலண்டர். காலண்டர் வருது. ஒரு காலத்துல காலண்டர்லாம் காசு கொடுத்து வாங்கினாங்க. இன்னைக்கு காசு கொடுக்க தேவையில்லை, எல்லா கடை விளம்பரங்கள் அது இதுன்னு போட்டு வருது. அதை விட டெக்னாலஜி, செல்போனுக்குள்ள காலண்டர் இருக்கு, வாட்சியில காலண்டர் இருக்கு, எல்லாத்துக்குள்ள காலண்டர் வந்துட்டனால காலண்டர் காசு கொடுத்து வாங்க மாட்டான்னு முடிவு பண்ண பிறகு அதை கடை விளம்பரம் போட்டு இலவசமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இலவசமா கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த காலண்டருக்குள்ளேயும் ஷிர்க்கு, குஃப்ர் இருக்குங்கிறது தெரியுமா பல பேத்துக்கு? காலண்டருக்குள்ளங்க நாம காலண்டருக்குள்ள ஷிர்க்கு, பித்அத், பாவமான காரியெல்லாம் உள்ள இருக்கு. அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம காலண்டர் இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறோம். காலண்டர்ல அதாவது நிறைய பிடித்தமான நடிகர் நடிகைகள் படத்தை பார்க்கலாம், சின்ன சின்ன குழந்தைங்க படத்தை பார்க்கலாம், அதாவது அரசியல் தலைவர்கள் படத்தை பார்க்கலாம், கிரிக்கெட் மாதிரி விளையாட்டினுடைய அந்த விளையாட்டு வீரர்கள் படத்தை பார்க்கலாம். அதையெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டாந்து மாட்டி வைக்கிறோமே, இது எவ்வளவு பெரிய பாவமானது. என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? நசாயில இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு, தெளிவான நபி மொழி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா ததுகுலுல் மலாயிகத்தன் பைத்தன் மலாயிகத்துன் பைத்தன் ஃபீஹி சூரத்துன். எந்த வீட்டில் உருவப்படம் இருக்குமோ அந்த வீட்டில் பரக்கத்திற்குரிய மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். பரக்கத்திற்குரிய, நிம்மதியை தரக்கூடிய, கண்ணியத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய மலக்குகள் தினந்தோறும் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் வருகையை தடை செய்வது உங்கள் வீடுகளில் இருக்கும் உருவப்படங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்ப காலண்டருக்குள்ள நாம என்ன வச்சிருக்கிறோம்? அப்படித்தானே இருக்கு. அதாவது ஒவ்வொரு ரூம்லையும் ஒரு காலண்டர், ஹால்ல ஒரு காலண்டர், கிச்சன்ல ஒரு காலண்டர், எல்லாத்துலயும் காலண்டர் வச்சா மலக்குமார் பார்த்துட்டு இது முசீபத்தான வீடுன்னு ரிட்டர்ன் லைன்ல போயிருவாரு. அப்ப வீட்டுல சண்டை வரும், சச்சரவு வரும், பறக்கத்தெல்லாம் போவோம், எல்லா ஒரு அருவருப்பான நிலைப்பாடு வீட்டுக்குள்ள வருமா இல்லையா? இன்னைக்கும் சில வீடுகள்ல பார்த்தா எங்க அத்தா, எங்க நானா, எங்க நானின்னு வீடு பூரா படமா ஒட்டி வச்சிருக்காங்களே, படம் பிடிச்சி ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கிறாங்களே. இது எவ்வளவு பெரிய தப்பான சிந்தனை. முஸ்லீம் வீடுகள் இன்னைக்கு இருக்குங்க. இன்னும் சில வீடுகள்ல பாய்மார்கள் இது எங்க கல்யாண படம் அப்படின்னு சொல்லி, எப்படி கல்யாண படம், ஆயுளுக்கும் கைதியாக போறான், அதுக்கு கல்யாண படம் போட்டு அதை ஒட்டி வச்சிருக்கான். ஒவ்வொரு முறையும் பாத்துக்கிறான், விரும்பி பாக்குறானா வெறுப்புல பாக்குறான்னு தெரியாது, ஆனா கல்யாண படம் வச்சிருக்கிறான். இந்த மாதிரி தான் வீட்டு பிள்ளைங்க படம், பேர பிள்ளைங்க படம், காலண்டர்ல இந்த மாதிரி நிறைய வருது. எல்லாம் யோசிக்கணுமா இல்லையா? தப்பான நிலைப்பாடா இல்லையா? அருவருப்பான நிலையா இல்லையா? அதாவது காலண்டர்கள்ல மனுஷ படம் தான் மட்டும் இல்ல, ஆடு மாடு கோழி குஞ்சுன்னு உயிருள்ள படங்கள் இருந்தாலும் மலக்குமார்கள் வரமாட்டாங்க. சிங்கம், புலி, கரடி, அது இதுன்னு உள்ள படங்கள் இருந்தாலும் மலக்குமார்கள் வரமாட்டாங்க. அப்போ காலண்டர் இயற்கை படங்களாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை. நதி ஓடுற மாதிரி, மரங்கள் மாதிரி, காடுகள் மாதிரி, மலைகள் மாதிரி அப்படி இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. முஸ்லீம்
நிறுவனத்தை நடத்தக்கூடிய மூலம் காலண்டர் அடிக்கிறாங்க தெரியுங்களா? பாவமானதை சேர்த்தே அடிக்கிறார். காலண்டரோட சேர்த்து இலவசமா காலண்டர் கொடுக்குறீங்க, சவாபு கிடைக்கும், ஆனா பாவமும் சேர்த்து கிடைக்கும். எப்படின்னு கேட்டா, ஆர்வ கோளாறுல அந்த காலண்டர், தினசரி காலண்டர் பார்த்திருக்கீங்களா? அந்த தினசரி காலண்டர் ரசூலுல்லாஹ்வுடைய புகாரி ஹதீஸை உள்ள அச்சடிச்சிருப்பாங்க, முஸ்லிமுடைய ஹதீஸை அச்சடிச்சிருப்பாங்க. நபிகள் நாயகம் சொன்னார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் வரும். சரி, இன்னைக்கு தேதி முடிச்சுன்னு கிழிச்சி குப்பையில போடுறிய, ஹதீஸை காலில் மிதிக்கிறிய, இது பாவமா இல்லையா? குர்ஆன் வசனத்தை அச்சடிக்கிறாங்களே காலண்டர்ல, குர்ஆன் வசனங்களை, ஹதீஸுகளை, அந்த காலண்டர்களை, தினசரி காலண்டர் நீங்க அடிக்கிறீங்களே, கிழிச்சு போடுறீங்களே. மதிக்க வேண்டிய சமூகமே குர்ஆன் ஹதீஸை காலால் மிதிக்கிறது என்றால் இது பாவமா நன்மையா? இது பாவமா நன்மையா? காலண்டர்கள் இதெல்லாம் நம்ம கவனிக்கணுமா இல்லையா? அதையும் தாண்டி ஷிர்க, பித்அத்தை, அத குஃப்ரியத்தை போதிக்கிற மாதிரி நீங்க இந்துவா, உங்களுக்கு அந்த சாமி பட காலண்டர் நான் தந்துடுறேன் அப்படின்றாங்க. முஸ்லிம்கள் கொடுக்குறாங்க. குஃப்ர நீனே ஊக்குவிக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு பேரு கிறிஸ்டின் வராரா, அவருக்கு ஒரு சர்ச்சு போட்ட மாதிரி, உலக பிரபலமான சர்ச்சுங்க, அந்த படம் எல்லாம் இருக்கு, இதை வாங்கிட்டு போங்க உங்களுக்காக வேண்டி அப்படின்னா, இந்த இருக்க இந்த குஃப்ரியத்தை அவனே மறந்துட்டாலும் கூட நீ விடமாட்ட போல இருக்கு. காலண்டர் வழியால அவனுக்கு அதை நீ போதிக்கிற, எவ்வளவு பெரிய தப்பு. இன்னும் சில முஸ்லிம்கள் சில தர்காக்கள காலண்டர்கள் அடிக்கிறாங்க, அதை வாங்கிட்டு போய் சும்மா வச்சிருக்காலும் உண்டு. ஆனா அதை தாண்டி சில பேர் என்ன செய்யலாம், உண்மை மிகைப்படுத்தப்பட்டதல்ல, அறியாமல் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அந்த காலண்டரை வாங்கிட்டு போய் என்ன பண்றான், ஊதி குத்தி காட்டுறான். திங்கட்கிழமை ஆயிட்டா, வெள்ளிக்கிழமை ஆயிட்டா, தர்காவுக்கு ஒரு ஊதுபத்தியை காட்டு, ஒரு சாம்பிராணி, ஏதாவது ஒரு மணக்க இப்படி தட்டி விடுறது, பூப்பை போடு. இது எவ்வளவு பெரிய தவறான சிந்தனை. ஆனா வீடுகள்ல இருக்கா இல்லையா? உண்மையை ஒத்துக்கணும், மறுக்கவே கூடாது. அப்ப தர்காக்கள்ல அதே மாதிரி மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸ் அதெல்லாம் அடிச்சு நாம காலண்டர் வழியால கொடுக்குறோமே, அதை அவன் வாங்கி காலண்டரா பார்த்தானா பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி அவன் என்ன பண்றான், மக்கா காபாவுக்கே சாம்பிராணி போடுறான், மஸ்ஜித் நபவிக்கு சாம்பிராணி போடுறான், ஏர்வாடி நாகூர் தர்காவுக்கு சாம்பிராணி போடுறான். எப்படி அங்க போட முடியல, தர்காவுக்கு போக முடியல, படத்தை பார்த்தாவது சாம்பிராணி போட்டுக்குவோம், ஊதுபத்தி ஏதிக்குவோம் அப்படின்றான். இது காமெடிக்காக சொல்லல, உண்மை அதுதான். பல வீடுகள்ல நடக்குது. காலண்டர்கள் என்ன வாய்ப்பு, அந்த பூ தொங்குதுன்னு கேட்டா அது சும்மா ஒரு பறக்கத்துக்கு வைக்கிறது. எதுல என்ன பறக்கத்து? இது தப்பா இல்லையா? தப்பான சிந்தனை அவனுக்கு போகுதா இல்லையா? அப்ப இதெல்லாம் நாம் காலண்டர் கொடுக்கிறவங்க யோசிக்கணும். அவங்க நிறுவனத்தை இயற்கையான படங்களை போட்டுட்டு போங்களேன். நீங்க காலண்டர் கஅபாவையும் மஸ்ஜித் நபவியும் தர்காவையும் போட்டாதான் இஸ்லாம் வளருமா, இல்லாட்டி இஸ்லாம் வளராம போயிருமா? அட யோசிங்களேன். மாத காலண்டர்லயே நீங்க அச்சடிக்கிறீங்க, அது மாசம் முடிஞ்சு கிழிச்சு போடுறான், காலில் மிதிக்கிறான். கஅபாவை கண்ணில் ஒத்தி கொள்ள வேண்டியவன் காலில் மிதிக்கிறான் என்றால், மஸ்ஜித் நபவியில நபி அவர்களினுடைய நினைவு வர வேண்டிய இடத்துல காலிலே மிதிக்கிறான் என்றால், நீங்கள் புனிதமாக கருதக்கூடிய அந்த தர்காக்களை நீங்கள் காலிலே மிதிக்கின்றான் என்றால், அப்போ புனிதம் எல்லாம் நாமளே காலில் மிதிக்க ஏவுறமா இல்லையா? இது பாவமா இல்லையா? யோசிக்கணுமே. காலண்டர்கள் இது எல்லாம் வரக்கூடாத ஒன்று. அப்ப இலவசமா யார் கொடுத்தாலும் காலண்டர் வாங்கவும் கூடாது. அப்படி வாங்குறாங்க இந்த காலண்டர்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தான் உள்ள வைக்கணும். அட இதையும் தாண்டி இந்த ராகு காலம், யமகண்டம் அதெல்லாம் போட்டு நம்மளால காலண்டர் கொடுக்குறான். அதெல்லாம் போட்டு நான் அடிக்கலங்க, சிவகாசில் அடிக்கிறான். வாங்குறது நீதானே, உன் காசு தானே. அந்த வார்த்தையெல்லாம் இல்லாம நீ செய்யலாமா இல்லையா? சில காலண்டர்கள் தர்றாங்க, மறுக்க முடியாது. அதுல இந்த மாதிரி இந்த வார்த்தையுமே இருக்க. நான் பேரை சொல்ல விரும்பல. பிரபலமான துணி நிறுவனம் அவங்க காலண்டர் கொடுக்குறாங்க, எந்த படமும் இருக்காது, சும்மா ஒரு கலர் மட்டும் இருக்கும். அதுல எந்த ராகு காலம், எம்ம கண்டம், அந்த கண்டம், இந்த கண்டம் எதுவுமே இருக்காது. சிம்பிளா இருக்கும், அவ்வளவுதான். காலண்டர்ங்கிறது உங்க நிறுவனத்தில் தலையில போடுங்க, காலண்டர் அழகா கடந்து போயிடும், வியாபாரமான மாதிரியும் இருக்கும் இல்லையா? அப்ப இது எல்லாம் காலண்டருடைய சிந்தனைகள் நிலைப்பாடு நமக்கு வரணும். இதுல இருந்து நம்ம தவிர்த்துக்க என்ன வழின்னு செய்யணும். அதே மாதிரி தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டான், அது தப்பானது. ஆனா நம்மால இன்னைக்கு புடிச்சுக்கிட்டு இருக்கோம். தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்காது. நல்லது செஞ்சு அல்லாஹ்வை நம்பினாதான் வழி பிறக்கும், இல்லாட்டி முசீபத்திலே நிக்க வேண்டியதுதான். அதே மாதிரி என்னால வருட பிறப்பனைக்கு மட்டும் மகனை திட்டிராத, பொண்டாட்டிய திட்டிராத. எப்படி அன்னைக்கு வருஷம் பூரா அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சிந்தனை, அந்த மாதிரி சிந்தனை இருக்கு. அதாவது வருஷ பிறப்பனைக்கு கரிஞ்சோறு ஆக்கிரு, வருஷம் பூரா கரிஞ்சோறு கிடைக்கும். எப்படி வருஷம் பூரா கரிஞ்சோறு கிடைக்கணும்? கசாப்பு கடைக்கெல்லாம் கோடீஸ்வரன்லாம் இருக்கணும். எந்த வீடுகள்ல வருஷம் பூரா கரிஞ்சோறு ஒரு நாள் ஆக்கி தின்னுட்டா கிடைச்சிருமா? எல்லா நாடுனா கிடைக்கும், நீயத்து வச்சா கிடைக்கும். அதாவது வருஷ பிறப்பனைக்கு கரிஞ்சூர் ஆக்கு, நல்ல ட்ரெஸ் உடுத்து, யார்ட்டையும் சிரிச்சு பேசி, சண்டை கண்ட போட்டுறாத, அப்படி இப்படின்னு அந்த ஒரு நாள் நடிச்சா போதுமா? அதை யோசிங்களேன். அந்த ஒரு நாள்
தமிழ்நாட்டுல குறிப்பா நிறைய மது விற்பனை ஆகுது, சாராயம் குடிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சா வருஷம் பூரா குடிக்க போறான்னு அர்த்தம். அப்படி சொல்லிடுவோமா? வருஷம் பூரா குடிக்க போறான். யோசிக்கணுமா இல்லையா? இது எல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. அதாவது அன்னைக்கு ஒரு நாள் சரியா இப்படி யோசிச்சாவது பரவாயில்லைங்க. ஜனவரி முதல் நாள் 5 வேளை தொழுதுட்டா வருஷம் கூட அல்லாஹ் தொலை வச்சிருவானே, நான் இன்னைக்கு 5 வேளை தொழுதுறேன் அப்படின்னு நினைச்சா சந்தோஷப்படலாம். அதாவது தொழுகைக்காவது வரட்டும் அந்த ஒரு நாளாவது அப்படின்னு நினைக்கலாம். அதை விட்டுட்டு ஏதோ பல காரணங்களுக்காக அந்த ஒரு நாள் செஞ்சுட்டா வருஷம் பூரா நடக்குங்கிறது இது எந்த வகையில சரியா இருக்கும்? யோசிக்கணுமா இல்லையா? அதனால இந்த சிந்தனைகள் நம் உள்ளத்துல எழவே கூடாது. அடுத்து பல பேத்துக்கு ஒரு இப்படி ஒரு அதாவது எத்தனையோ சகோதர சமயத்திற்கூட வாழ்றோம். ஹேப்பி நியூ இயர் பாய் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு வைங்களேன், அதுக்கு பதில் சொல்லலாமா அப்படின்னு பல பேர் கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு ஒன்னையும் விட்டு வைக்கல, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டான். நீ என்னென்ன கேள்வி கேட்பியோ அதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எல்லாம் அறிவிச்சு கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், நசாயில நபி ஒரு இப்படி ஒரு பதிவு செய்யப்பட்டிருக்கு, இதா சல்லம அலைக்கும் அஹ்லுல் கிதாப், வேதக்காரர்கள் உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொன்னால் நீங்க என்ன தெரியுங்களா பதில் சொல்லணும்? ஃபகூலு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லாத அலைக்கும் சொன்னா போதும். அவன் என்ன சொல்றானோ அதுக்கு அப்படியே அலைக்கும் வணக்கம் அப்படின்னு சொன்னா போதும். அது இன்னைக்கு இங்கிலீஷ்ல அப்படி ஒரு வார்த்தை இருக்கு, சேம் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். யாராவது ஒருத்தர் ஹேப்பி நியூ இயர் சொல்றாரு, சேம் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு போலாம். அவரும் அதை தப்பா எடுத்துக்க மாட்டார். நாமளும் முந்திக்கிட்டு இன்னைக்கு அவன் சொல்றான் இல்லையோ நம்பாளு சொல்றாரு ஹேப்பி நியூ இயர் அப்படின்னு ஒரே ஆட்டம், ஒரே இப்படி கையை தூக்குறேங்கிறான், அப்படி கையை காட்டுறேங்கிறான், மெசேஜ் போடுறான், அல்லாஹு அக்பர். அன்னைக்கு பூரா வாட்ஸ்அப் படாத பாடுபடுது, படாத பாடு. இது எல்லாம் பிற சகோதர சமயத்தவர்கள் கலாச்சாரம்னு விளங்கலையே, கலாச்சாரம்னு விளங்கலையே. அதாவது வாட்ஸ்அப்ல இப்படி போட்டிருக்கான், ஒரு வீட்டுல மவுத்து விழுந்திருக்கு, அவனுக்கு ஹேப்பி நியூ இயர் நல்லாவா இருக்கும்? யோசிங்க. அவன் வீட்டுல மவுத்து விழுந்திருக்கு, அவன்கிட்ட போய் மச்சான் ஹேப்பிடா அண்ணா, எதுக்கு எங்க அப்பன் சித்ததுக்கு ஹேப்பியாடான்னு கேட்பானா இல்லையா? கேட்பானா இல்லையா? ஆனா அன்னைக்கு யாரும் மவுத்தா போகாம இருக்கிறாங்களா? மவுத்து வந்துகிட்டே இருக்குது. இதையெல்லாம் யோசிக்க வேண்டாமா? ஹேப்பி நியூ இயர் சொன்னா ஏதாவது ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் ஆகுமா? எதுவும் நடக்க போறதில்ல. எல்லாம் எப்போதும் போலதான் நடக்கிறது. வேலைக்கு போறவன் போவான், வேலைக்கு போகாதவன் போக மாட்டான், குடிக்கிறவன் குடிக்கத்தான் செய்வான், குடிக்காதவன் குடிக்காம தான் இருப்பான், கொண்டாடி அடிக்கத்தான் செய்வான், சண்டை போடத்தான் செய்வான். அதெல்லாம் எதையும் மாற்ற முடியாது. எந்த ஹேப்பி நியூ இயர் சொன்னாலும் எதுவும் மாறுமானா மாறாது. அல்லாஹ் நினைச்சா மாறும், மற்றதெல்லாம் மாறாது. அதான் இஸ்லாமிய சிந்தனை, இதுதான் ஈமானிய கொள்கை. அந்த அடிப்படையில தயவு கூர்ந்து வருடப்பிறப்பு வர இருக்கிறது. மற்ற நாள் முழிச்சிருக்கிற மாதிரி, அதாவது மற்ற நாள் தூங்குற மாதிரி அன்னைக்கு தூங்கிறதே நல்லது. ஆனா 12 மணி வரைக்கும் இருந்து ஏதோ ஒன்ன வரவே இருக்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டு அந்த டயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான். டான் 12 அடிச்ச உடனே அல்லாஹ் அக்பர், ஏதோ வந்து சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரியே அவனுக்கு சந்தோஷம், அவ்வளவு பெரிய சந்தோஷம் ஆயிடுது. அந்த சிந்தனை எல்லாம் வரவே கூடாது. அந்த சிந்தனையெல்லாம் முடிச்சிருக்கணும். ஹேப்பி நியூ இயர் சொல்லணும், மெழுகுவர்த்தி ஏத்தணும், பட்டாசு வெடிக்கணும், கை தட்டணும், கேக்கு வெட்டணும், ஏதேனும் கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்டோட ஊர் சுத்தணும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் வரவே கூடாது. அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே வரக்கூடாது. அஜர்த்து அன்னைக்கு தான் எங்கேயும் சுத்தக்கூடாதுன்னு சொன்னார் போல, மறாநாள் சுத்தலாம் போல இல்ல. ஹராமும் அன்னைக்கும் ஹராமும் என்னைக்கும் ஹராம், அது அந்த சிந்தனைக்கே வரக்கூடாது. ஹேப்பி நியூ இயர்ல இருந்து ஒரு 1% சந்தோஷப்பட்டாலும் மீண்டும் விளங்கிக்கணும், யூத நசாராக்களின் பழக்கம், அதுல நாம பங்கு பெறுறோம் என்ற அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்கணும். பிற சகோதர சமயத்தவர்களோடு நாம் ஒப்பாக கூடாத அளவிற்கு ஒரு பரிபூர்ணமான இஸ்லாத்திற்குள்ள நாம இருக்கிறோம். எல்லா நல்லதுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு வழிகாட்டி இருக்கிறாங்க, குர்ஆன் வழிகாட்டி இருக்கிறது. அதை நாம் உள்வாங்கி இது போன்ற ஹேப்பி நியூ இயர்களை தவிர்த்து கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு எதை நன்மை, எது திருநாள், எது பண்டிகை, சந்தோஷ நாள் என்று சொன்னானோ வழிகாட்டினானோ அதையே பின்பற்ற வேண்டும். வல்லவன் அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிக்கும் மூமின்களாக இறைவன் நம்மை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.